மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 14வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே என்று நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய தியானத்தின் தலைப்பு நீதிமானுடைய சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன தலைப்பு? நீதிமானுடைய சந்ததி. இந்த பூமியில நிறைய சந்ததிகள் இருக்கிறது, நிறைய ஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எப்படி பார்க்கிறார் என்றால் நீதிமானாய் பார்க்கிறார். அந்த சந்ததி ஆண்டவர் எப்படி கூப்பிடுறார்னா நீதிமானின் சந்ததியாக கூப்பிடுகிறார். இப்ப நம்முடைய சந்ததி எல்லாம் என்ன சந்ததி? அதையே நீங்க இவ்வளவு துக்ககரமா சொல்றீங்க? சொல்லுங்க நல்லா சந்தோஷமா, நம்ம சந்ததி என்ன சந்ததி? நீதிமானின் சந்ததி. நீதிமானின் சந்ததி. அப்ப நீதிமானின் சந்ததி என்று ஒன்று இருந்தால் இந்த பூமியில துன்மார்க்கன் என்று ஒரு சந்ததியும் இருக்கிறது. துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், துணிகரமாய் எல்லாவற்றையும் செய்கிறவர்கள், தேவனை அறிந்தும் அறியாதது போல் நடக்கிற துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாட்களிலே நம்முடைய சந்ததி எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் இந்த நீதிமானின் சந்ததியை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை எல்லாம் குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். குறிப்பா பழைய ஏற்பாட்டில் கிரியைகளினால் தான் நீதிமான். ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் நடந்து காட்டணும். எப்படி நடக்கணும்? உண்மையா நடக்கணும், கை சுத்தமா இருக்கணும், எல்லாவற்றிலும் சரியா இருக்கணும், பலி செலுத்துதல் வாழ்க்கையில் இருக்கணும். இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் நீதிமான் எப்படி என்றால் கிரியைகளினால் நீதிமான் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது நீங்களும் நானும் கிரியைகளினால் நீதிமான் ஆகவில்லை. நம்ம எதனால் ஆயிருக்கிறோம்? 3 காரியத்தை சொல்லணும்னா, முதலாவது இரத்தத்தினால நீதிமான் என்று சொல்லலாம், இரண்டாவது அந்த இரத்தத்தை விசுவாசித்ததனால நீதிமான் என்று சொல்லலாம், மூன்றாவது நம்ம எதனால நீதிமான இருக்கிறோம் என்றால் அவர் தருகிற கிருபையினால நம்ம என்ன மாறி இருக்கிறோம்னா நீதிமானாய் மாறி இருக்கிறோம். இரத்தத்தினால நீதிமான். யாருடைய இரத்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். நான் எனக்கு ரத்தம் சிந்துங்கன்னு கேட்கல, என்ன நான் துன்மார்க்கன் இருந்து என்ன நீதிமானா மாற்றுங்கன்னு கேட்கல. ஆனா நான் துன்மார்க்கமா இருக்கும் போதே, நம்ம எல்லாருமே ஒரு துன்மார்க்கமா இருந்த நம்ம நீதிமான் கிடையாது. ஒரு காலத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனால் அவருடைய ரத்தம் நம்ம எப்படி மாற்றி இருக்கிறது என்றால் நீதிமானா என்ன செய்து நம்மை மாற்றி இருக்கிறது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் நீதிமானா மாற்றி இருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷம்! ஏனென்றால் துன்மார்க்கன் என்ப இந்த பூமியில் இருப்பது இல்லை. துன்மார்க்கனுடைய சந்ததி இருக்காது. கொஞ்ச நாள் அவன் தலைத்து வருவான், அவன் ரொம்ப மேலோங்கினது போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தேடி பார்ப்பீங்கன்னா கூட துன்மார்க்கனுடைய சந்ததி இந்த பூமியில் இருக்காது என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானுடைய சந்ததியாக இருப்பதே நமக்கு ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாது, நான் எதையோ எங்கேயோ இருந்து எடுத்துக்கிட்டு வர முடியாது. அவரே நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் அல்ல? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீதிமான் சந்ததி குறித்து ஆண்டவர் தியானிக்க கிருபை செய்வார். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை எப்படி ஆண்டவர் நீதிமான் என்று சொன்னார், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? வாசிங்கள் என்னோடு சேர்ந்து ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை எனக்கு இந்த சந்ததியில் எப்படி பார்க்கிறேனா? எப்படி பார்க்கிறேன்? நீதிமானாய் பார்க்கிறேன். அப்ப தேவனுடைய பார்வையில் ஒரு மனிதன் நீதிமானாய் நடப்பது. அப்ப தேவன் நம்முடைய சந்ததியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நடைகளை பார்க்கிறார், நம்முடைய பேச்சுகளை பார்க்கிறார், நம்முடைய செயல்களை பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு பல நேரங்களில் எப்படி நடக்குது அப்படின்னா, நமக்கு பேர் நீதிமான் கொடுத்துட்டார் ஆண்டவர். நான் ரத்தத்தால உன்னை கழுவுறேன், என்னை நீ விசுவாசிக்கிறதுனால நீதிமான் மாறிட்டேன்னு சொல்றார். லேபிள் நீதிமான் இருக்கு, பேர் மேல இருக்கு நீதிமான். ஆனா அநேக நேரத்துல நம்முடைய செயல்கள் எப்படி மாறிடக்கூடாதுன்னா துன்மார்க்கன போல மாறிடக்கூடாது. சொல்லுங்க, எப்படி மாறிடக்கூடாது? ஏன்னா கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நடைகளை சீர்தூக்கி பார்க்கிறார். உங்க நடையும் இப்படி கையில தூக்கி பார்க்கிறாரா?
எப்படி ஒரு 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 கடையில எல்லாம் போனா இந்த தராசை இப்படி தூக்கி பார்க்கறாங்களோ அது போல தேவன் நம்முடைய நடைகளை இப்படி சீர்தூக்கி பார்க்கிறார். எப்படி இருக்கு இவனுடைய நடை அப்படின்னு அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு பேர் மட்டும் நீதிமான்னு வச்சுட்டு என்னுடைய செயல்கள் எல்லாம் துன்மார்க்கமா இருந்திடக்கூடாது. நம்முடைய செயல்களும் கூட நீதிமான போல கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் ஒரு நீதிமானாய் இருப்பதுதான் மிகுந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நாம் பேருக்கான நீதிமான் அல்ல, நான் தேவனோடு வாழக்கூடிய ஒரு நீதிமானாக கர்த்தர் மாற்றணும். நம்முடைய சந்ததி அப்படி மாறணும். சொல்லுங்க, நம்முடைய சந்ததி என்ன செய்யணும்? அப்படி மாறணும். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குன்னா இதை குறிச்சு நீங்க பாரப்படுங்க. என் பிள்ளைக்கு அதை சேர்க்கலையே, என் பிள்ளைக்கு நான் இதை சேர்க்காம விட்டுட்டேனே, அவனுக்கு அதை கொடுக்கலையே, இல்ல இதை அப்ப செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. டோன்ட் worry about the இந்த worldly things. உலக காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க பாரப்பட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நாங்க என்ன சந்ததியா இருந்தோம்னா, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சந்ததியா இருந்தோம்? நீதிமானின் சந்ததியா இருந்தோம் ஆண்டவரே. ஏன்னா துன்மார்க்கன் சடுதியில் அழிந்து போவான். துன்மார்க்கனுக்கு விரோதமாக கர்த்தருடைய பட்டயம் இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுடைய சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஒருவேளை பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாம் செழித்து காணப்படலாம். அதனால ஒரு துன்மார்க்கனை பார்த்து அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. இந்த உலகத்துல தேவனுடைய பார்வையை ரொம்ப வித்தியாசமானது. அப்ப ஒரு குடும்பத்தை பார்க்கிறாரு. தேவனுடைய பார்வையில ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை பார்த்து என்ன சொன்னார்னா, உன்னை இந்த ஜனத்தின் நடுவிலே நான் எப்படி பார்க்கிறேனா நீதிமானவன். அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? தேவனே மனதில் அடித்துக் கொண்டார். ரெண்டு கையில வைத்து நம்ம இந்த மார்ல அடித்துக் கொள்வார்கள், பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா இதை விட ஒரு பெரிய வேதனையை சொல்ல முடியாது. அது போல தேவனே தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டது போல ஒரு வார்த்தையை சொன்னார். நான் இந்த மனுஷனை உண்டு பண்ணினதுக்கு நான் வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் அவனுடைய பாவம் அவ்வளவு துணிகரமா இருக்குன்னு சொன்னார். அந்த பாவம் அப்படி மேல மேல எழும்பி வருது. நாளுக்கு நாள் பாவம் குறையவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கும் போதுதான் எல்லாரும் பொல்லாப்பு செய்கிறார்கள். எல்லாரும் அவன் அப்படி செய்யறதுனால நான் அப்படி செய்யறேன், இவன் இப்படி செய்யறதுனால நான் அப்படி செய்யறேன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அப்படியே துன்மார்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் அந்த துன்மார்க்கத்தை விரும்பாம தேவன் எட்டி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமான ஒரு பார்வையிலே நீதிமானாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பாருங்க, அப்ப நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? முதலாவது, நீதிமானின் சந்ததி எது அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்? வாசிங்கள் என்னோடு சேர்ந்து ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமானின் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவது, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? அப்ப தேவனுடைய பார்வையில் இருந்து அந்த துன்மார்க்கமான சந்ததியின் நடுவிலே, அந்த அழிவுக்கான சந்ததியின் நடுவிலே, ஒரு பொல்லாப்பான ஜனக்கூட்டத்தின் நடுவிலே தேவன் அந்த நோவாவின் குடும்பத்துக்கு என்ன முதலாவது கொடுத்தார்னா கிருபை கொடுத்தார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என்ன கொடுத்தார்? கிருபை கொடுத்தார். கிருபை கொடுத்தார். எவ்வளவு விசேஷமானது இந்த கிருபை! How precious is His grace! இந்த கிருபை பெற்றதனாலதான் அந்த சந்ததி என்ன சந்ததியா மாறி இருக்குன்னா நீதிமானின் சந்ததியா மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த கிருபை எவ்வளவு விலையேற பெற்றது. இன்னைக்கு இந்த கிருபை குறித்து என்னுடைய புரிதல் என்ன? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒருவேளை அந்த சந்ததிக்கு கிருபை கிடைக்கலனா அது ஒரு நீதிமானின் சந்ததியா இருக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவற்றை நம்ம எதை கேட்கிறோமோ இல்லையோ, ஆண்டவற்றை அதிகமா கேட்க வேண்டிய ஒன்று இருக்கு. இன்னும் எனக்கு என்ன தாருனா கிருபை தாரும். சொல்லுங்க, இன்னும் எனக்கு என்ன தாரும்? கிருபை தாரும். என் குடும்பத்துக்கு கிருபை தாரும், என் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த சந்ததி என்னோடு முடிந்து போயிடக்கூடாது. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு நீதிமானின் சந்ததியாக கிருபை பெற்றவர்களாக இந்த பூமியில் வாழ்வது அவசியமானது. இன்னைக்கு துன்மார்க்கனுக்கு அந்த கிருபை குறித்து ஒரு புரிதல் கிடையாது. துன்மார்க்கன் கிருபைன்னு பேசவே மாட்டான். துன்மார்க்கன் எப்பொழுது நான் என்று பேசுவான். துன்மார்க்கன் எப்பொழுது தன்னை வெளிப்படுத்துவான். ஆனால் ஒரு நீதிமான் என்பவன் சொல்லுவான், எல்லாமே எனக்கு கிருபை என்று சொல்லுவான். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் எல்லாம் ஒரு நீதிமானின் சந்ததியா கிருபை எவ்வளவு சார்ந்து
இன்னைக்கு நம்ம சந்ததி தேவனை ஏற்றுக்கொண்டது. இதுக்கு முன்னாடி நம்முடைய சந்ததி எல்லாம் எப்படி இருந்தது நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு நம்ம மேல விழுந்துருச்சு. இந்த சந்ததிக்கு கிருபையை இன்னும் அதிகமா பெற்று தர வேண்டிய அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. என் பிள்ளைக்கு நான் நீதிமானின் சந்ததிக்குள்ள அந்த கிருபைக்குள்ள கொண்டு வரலனா யார் அந்த பிள்ளைகளை கிருபைக்குள்ள கொண்டு வருவது? யார் நீதிமானுக்குள்ள கொண்டு வருவது? வேதம் சொல்கிறது, அந்த பொல்லாப்பான சந்ததியிலே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கிருபையை கொடுத்து அவர்களை பார்க்கிறார். மோசே சொல்லும்போது சொல்கிறார், வாசிங்கள் என்னோடு சேர்ந்து இந்த கிருபை குறித்து மோசே எவ்வளவு அழகா சொல்கிறார். வாசிங்கள் யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். 20 லட்சம் ஜனத்தை மோசே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 20 லட்சம் ஜனத்தை நடத்தும் போது மோசே தேவனிடத்தில் மையமா கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் உம்மை அறிவதற்கும் நான் போறது இடத்துல எல்லா வழியும் நான் அறிந்து கொள்வதற்கு வேற ஒண்ணு வேணாம் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு என்ன வேணும்னா கிருபை வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்க, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க, இன்னைக்கு ஒரு தேவ புள்ள அதிகமா ஆண்டவரே, இந்த மோசே சொன்னது போல உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எங்க குடும்பத்துக்கு எங்க சந்ததிக்கு ஒரு கிருபை கிடைப்பதாக. அந்த கிருபையை பெற்றுக் கொள்வீங்கன்னா நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும். சொல்லுங்க, யாருடைய கிருபை? தேவ கிருபை. இன்னைக்கு இந்த கிருபை குறித்து நம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்களா? நம்முடைய சந்ததி அறிகிறதா? இன்னைக்கு ஒரு புது சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பெருமையின் சந்ததியா எழும்புது. அது தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்துகிறார்கள். தேவனை உதாசீனப்படுத்துகிற ஒரு புதிய சந்ததி இந்த காலத்தில் வேகமாக எழும்புகிறது. அது நம்முடைய குடும்பத்தில் எழும்பிவிடக் கூடாது. ஏன்னா நம்ம துன்மார்க்கம் பக்கத்துல போயிடக்கூடாது. ஏன்னா துன்மார்க்கனுடைய செயல்கள் ஆண்டவர் வெறுக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பம் ஒரு கிருபை பெற்ற சந்ததியா இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. புஸ்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்கள். இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசிங்கள். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். இந்த சத்தம் நம்மிடத்திலே தேவன் திட்டமாய் பேசுகிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பார்வையிலே நீதிமான் என்று பார்க்கிற பிள்ளைக்கு கிருபை கொடுக்கிறார். ஆனா நீதிமான் என்று பெயர் வைத்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய சமூகத்துக்கு வரேன்னு மாத்திரம் சொல்லிட்டு, ஆனால் என்னுடைய செயல்கள் எல்லாம் ஒரு துன்மார்க்கனை போல இருக்கும் என்றால் மாயை, இந்த உலகத்தில் உள்ள மாயைக்கு பின்னாடி போயிட்டு இருப்பனா? பைபிள் சொல்லுது, அவர்கள் கிருபையை என்ன செய்யறாங்க? எல்லாரும் சொல்லுங்க, கிருபை என்ன செய்யறாங்க? உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனா, வேஸ்ட் பண்ணுகிறார்கள். They are wasting. இன்னைக்கு ஒரு கையளவு நம்ம கையில இருந்து ஏதாவது கீழே விழுந்துட்டா நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். ஐயோ, என் கையில இருந்தது தெரியாம கீழே விழுந்துருச்சு. சில பேர் இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப சில பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. வரும்போது ஏதாவது தவறுதலா விழுந்துச்சு, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், அதை சரியா வீட்டுக்கு கொண்டு போக முடியலையேன்னு ரொம்ப பாரப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தரக்கூடிய கிருபையை தேவ பிள்ளைகள் உதாசீனப்படுத்திடக் கூடாது. நாளுக்கு நாள் கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதற்காக நான் கிருபை எட்டி உதைக்க முடியாது. யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்டான், ஐயோ தேவன் கொடுத்த கிருபையை நிறைய நான் பொய்யா மாயை பின்பற்றி தேவனை விட்டு தூரம் போய் அநேகர் போர்க்கடிக்கிறார்களே என்று சொன்னார். இன்னைக்கு தேவனுடைய கிருபை இல்லாம நம்முடைய சந்ததி ஒரு நீதிமானின் சந்ததியா இருக்க முடியாது. இன்னைக்கு அதிகமா நம்ம சொல்லணும், ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கிருபை. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும்? எல்லாமே உம்முடைய கிருபை. எனக்கான குடும்பம் கொடுக்கப்பட்டது உம்முடைய கிருபை. நாங்கள் நிற்பது சபை, எங்களுக்கு எல்லாமே தேவனுடைய கிருபையினால் பெற்றுக்கொண்டோம். ஒன்றும் எங்களுடைய கரத்தினால் வந்ததல்ல. இட் இஸ் நாட் பை அவர் எஃபர்ட் ஆர் த நேம் வாட் வி ஹேவ். எல்லாமே தேவன் கொடுத்த கிருபை. அப்போ ஒரு பொல்லாத உலகத்துல, ஒரு மோசமான உலகத்துல, தேவனே மனஸ்தாபப்பட்ட ஒரு உலகத்துல ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது சொல்லும்போது சொல்கிறான், ஜீவனை பார்க்கலாம். சங்கீதம் 63:3 எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் தெரியல. ஜீவனை பார்க்கலாம் உம்முடைய கிருபை எப்படிப்பட்டதுனா மேலானது ஆண்டவரே. சொல்லுங்க, ஜீவனை பார்க்கலாம் கிருபை எப்படிப்பட்டதுனா மேலானது ஆண்டவரே.
மோர் தென் மை லைஃப். இந்த பூமியில வாழ்றேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்துட மாட்டேனா ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்படுறாதான் வாஞ்சிக்கிறோம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், அது கூட ஒண்ணும் கிடையாது, இதை கம்பேர் பண்ண முடியும், எனக்கு கிருபை தான் பெருசு என்று சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த கிருபை இருந்தாதான் ஆயுசு நாட்களை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில கூட்டப்படும். எவன் மேல் நான் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல நான் எப்படி இருக்கிறேன், கிருபையா இருக்கிறேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். என்ன பாஸ்டர் அடையாளம்? சபைக்கு வந்ததே தேவன் கொடுத்த கிருபை, இதுதான் அடையாளம். ஒருவேளை ஆண்டவரே மேல கிருபையா இல்லனா, நான் உண்மையா சொல்றேன், இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க முடியாது. தேவன் அலோவ் பண்ண மாட்டார், இந்த வார்த்தையை கேட்க அலோவ் பண்ணிருக்க மாட்டார். ஆனா இந்த சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னா, உங்க மேல ஆண்டவர் முதலாவது உங்க சந்ததி மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், உங்க பிள்ளைகள் மேல இன்னும் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். அதனால் அந்த கிருபை பெற்ற சந்ததியாக நம்மையும் ஆண்டவர் மாற்றுவாராக. இரண்டாவது பாருங்கள், அதே சந்ததியை பார்த்து ஆண்டவர் இரண்டாவது சொல்கிற காரியங்கள். வாசிங்கள் ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடே கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. இரண்டாவது நீங்க கவனிப்பீங்கன்னா, முதலாவது ஆண்டவருடைய கண்கள்ல அந்த சந்ததிக்கு என்ன கிடைச்சது, கிருபை கிடைத்தது. இரண்டாவது இப்ப ஆண்டவர் நேரா நோவா கிட்ட பேசுறார். இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில, பொல்லாத உலகத்தின் நடுவில் நோவா சந்ததி கிட்ட ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த பூமியில இருக்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன், எல்லாருமே அழிய போறாரு. ஆனா அவர்கள் அழிக்கப்படும் போது நீ என்ன செய்ய போறனா, ஒரு பேழை எனக்காக என்ன செய்யணும், உண்டு பண்ணுன்னு சொன்னார். இப்ப நீங்க கவனிங்க, நான் சொன்னல, அந்த நீதிமானின் சந்ததிக்கு முதல் ஆண்டவர் கிருபை தருகிறார். இரண்டாவது நீதிமானின் சந்ததிக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, அவர் செய்ய போகிற காரியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சொல்லுங்க, என்ன செய்வார்? அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்பாடு பெற்ற சந்ததி தான் கிருபை, வெளிப்பாடு பெற்ற சந்ததி தான் நீதிமானின் சந்ததி. நீதிமானுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு காலமும் அதை துன்மார்க்கனுக்கு என்ன செய்ய மாட்டார்னா, வெளிப்படுத்தவே மாட்டார். துன்மார்க்கனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ காலையில் எந்திரிச்சேன், ஏதோ போனேன், ஏதோ செஞ்சேன், ஏதோ வந்தேன், இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனா கர்த்தர் தாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீதிமானின் சந்ததி ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் ரகசியமா வைக்கிற கர்த்தர் அல்ல. தனக்கான ரகசியத்தை கூட ஆண்டவர் நீதிமானுக்கு வெளிப்படுத்தி சொல்லுவார். வசனத்தின் மூலமா சொல்லுவார், சபையில பிரசங்கத்தின் மூலமா சொல்லுவார். நீங்கள் ஒரு காரியத்தை உங்களை நீங்க எடுத்து செய்யும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், சில நீதிமான்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருக்கிறார். ஆனா அவர்களுக்கு தேவன் சொன்ன வெளிப்பாடு புரியல, தேவன் சொல்ல வந்த காரியம் அவங்களுக்கு புரியல. அவர்களுக்கு வெளிப்பாடை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவருடைய செயல்கள் அது போல இல்லை. ஆனா இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கானவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க என்னோடு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்கள். நோவாவுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்திருப்பார் என்றால், இந்த சத்தத்தை கேட்கிற நீதிமானின் சந்ததிக்கும் ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பாராக. சொல்லுங்கள். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. அப்ப யாரு கிட்ட ஆண்டவர் ரகசியத்தை சொல்றாரு? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்ககிட்ட தான் அந்த ரகசியத்தை சொல்றார். என்ன பாஸ்டர் ரகசியம்ன்றீங்க, ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யல. பைபிளை வாசித்து தேவனோடு பேசினா அவர் கண்டிப்பா ரகசியத்தை வெளிப்படுத்துவார். உங்க வேலை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இதெல்லாம் ஆண்டவரால மாத்திரமே முடியும். நிறைய காரியங்களை ஆண்டவர் சொப்பனங்களுக்கு கொடுப்பார், சில நேரத்தில் தரிசனங்களை கொடுப்பார், புரியாது. ஆனா ஆண்டவற்றை கேட்பீங்கன்னா, நீதிமானுக்கு என்ன செய்ய போகிற என்பதை ஒரு காலம் அவர் மறைக்கிறவர் அல்ல, அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. பாருங்க, ஒட்டுமொத்த பூமி அழிக்க போறன்றது ஆண்டவர் ரகசியமா வைக்கல. பாருங்க, எந்த சந்ததி அவருக்கு கிருபை பெற்றதோ அந்த சந்ததி கிட்ட சொன்னார், நான் இதெல்லாம் செய்ய போறேன் அவர்களுக்கு சொன்னார். வேதம் பாருங்க, 2 வசனத்தை வேகமா வாசி நம்ம அடுத்த குறிப்புக்கு போலாம். இந்த வெளிப்படுத்துதல்ல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சந்ததி குறித்து நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல,
ஆதியாகமம் 18:18 ஒரு வசனத்தை வாசியுங்கள். நான் செய்ய போகிறதை நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமுக்கு ஒரு காலம் நான் என்ன செய்ய மாட்டேன், மறைக்கவே மாட்டேன். ஏன்னா ஆபிரகாமும் தேவனுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? அவனும் ஒரு நீதிமான். நீதிமானுக்கு ஆண்டவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார், மறைக்க மாட்டார். இன்னைக்கு போய் நீங்க கேட்டு பாருங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு புரியலையோ, எப்படியெல்லாம் இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஆண்டவர் சொன்னார் உன் பிள்ளைகளை குறித்து என்கிட்ட விசாரி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருக்கு, உன் பிள்ளைகளின் காரியத்தை என்னிடத்தில் விசாரி. நீ போய் யார்கிட்டயோ கேட்கிற, சம்பந்தம் இல்லாத ஆள் கிட்ட கேட்கிற, புரியாதவங்க கிட்ட கேட்கிற, அனுபவம் உள்ளவங்க கிட்ட கேட்கிற கிடையாது, என்கிட்ட விசாரின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றார்? ஏன்னா அவர் தான் காரியங்களை நமக்கு என்ன செய்ய முடியும்னா வெளிப்படுத்த முடியும். சொல்லுங்க, காரியங்களை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். திட்டமா சொல்றேன். நீங்க போய் ஆண்டவரே என் வேலையை குறித்து என்ன சொல்ல வரீங்க ஆண்டவரே? நீதிமானுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. வேதம் சொல்லுகிறது, மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் பேசினாராம். மோசே தேவனோடு ஒரு சிநேகிதன் பேசுவது போல பேசினாராம். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கிட்ட மறைச்சிடலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு அநேக காரியங்கள் யாருக்கிட்ட நம்ம மறைக்கிறதே கிடையாது. சொல்லுங்க, யார்கிட்ட மறைக்க மாட்டீங்க? இன்னும் ஒரு படி போய் போனா சொல்லலாம், கணவன் மனைவி ஒரு காலம் ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் நீங்க தப்பா சொல்றீங்க பாஸ்டர், தவறு. நாங்க நிறைய காரியத்தை எங்க தான் மறைக்கிறோம், அவருக்கு தான் மறைக்கிறோம். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நிறைய காரியத்தை அவருக்கு மறைச்சு வச்சிருக்காங்க, நிறைய காரியத்தை மனைவிக்கு மறைக்கிறாங்க. ஆனா நிறைய காரியத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர்கள் சொல்லுவார்கள். பைபிள் சொல்லுது, மோசே தன் ஒரு சிநேகிதன் போல பேசினான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதன் சந்ததி ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, நீதிமானின் சந்ததி. முதலாவது அது கிருபை பெற்ற சந்ததி, இரண்டாவது அது வெளிப்பாடு பெற்ற சந்ததி. கர்த்தர் நிச்சயம் சொல்ற, எதிர்காலத்தை குறித்து விசாரிப்பீங்கன்னா அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். உங்க கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்துல விழட்டும். தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துற வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு பின்பதாக இவ்வளவு பெரிய சூழ்ச்சி? நீங்க வெளிப்படுத்துகிற ஒரு தேவனிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எவ்வளவு நல்லா பாதுகாத்தார் ஒரு வருஷத்துக்கு. இந்த குறிப்பெல்லாம் விலைக்கு நான் ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லி இருக்கிறோம். பாதுகாப்பார், போஷிப்பார்லாம் அறிந்திருக்கிறோம். சொல்லி நான் முடிச்ச அடுத்த குறிப்போடு நான் முடிக்கிறேன். கவனிகள் நல்லா, ஒரு வருஷம் உள்ள இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள பாதுகாத்து இருக்கிறார். எல்லா வேலைக்கும் என்ன கொடுத்திருக்கார்? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு நீங்க பார்க்கலாம். சும்மா டைம் இருக்கும்போது நோவா பேலை யோசிச்சு பாருங்க. அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சதுன்னா பரவாயில்ல, உள்ள இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணும் கொடுக்க முடியுமா? அது ஒண்ணு வித்தியாசமா சாப்பிடும். எல்லாருக்கும் ஒரே சாப்பாடா இருந்தா பரவாயில்ல, ஒரே சோத்தை பொங்கி போட்டுடலாம். சிங்கம் என்னைக்கு நம்ம சோறை சாப்பிட்டது? அது சாப்பிட்டா அன்னைக்கு சிங்கமாவே இருக்காது. சரி, இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மிருகங்களுக்கு ஏத்தது போல அவர்களுக்கு ஆகாரத்தை எப்படித்தான் ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியல. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய போஷிப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க 20 லட்சம் ஜனத்துக்கு நீங்க ஒரே வேளை ஆகாரம் கொடுக்கணும்னா முடியாது. வனாந்தரத்தில் நடந்தாங்களே அத்தனை ஜனங்கள், அவங்க என்ன கை வேலை செஞ்சு என்ன விவசாயம் பண்ணியா சாப்பிட்டாங்க உட்கார்ந்து? ஒவ்வொரு நாளும் அந்த வானத்திலிருந்து கரெக்டா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஆகாரம் விழுந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஆச்சரியமானது. இன்னைக்கு அதனால்தான் சிலர்லாம், எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ, நான் என்ன செய்வேன், எனக்கு இன்னைக்கே சாப்பிட இல்ல, நாளைக்கு எப்படி சாப்பிடுவேன்? நீதிமான் இல்ல, துன்மார்க்க உட்கார்ந்து கவலைப்படலாம், நீதிமான் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீதிமானுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவனை அவர் பாதுகாக்கவும் செய்வார், அவனை அவர் போஷிக்கவும் செய்வார், கடைசி வரை நடத்தி செல்வார். போஷிப்பை குறித்து பயப்படாதீங்க சகோதரனே. ஒரு ஏழை விதவை இருந்தா, வசனம் வாசிக்க நேரம் இல்ல, அவங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர். அவர் பேர் தீர்க்கதரிசி, அவர் மரிச்சு போயிட்டார். எலிசா காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு. வீட்டுக்கார் நல்ல மனுஷன் தான், ஆனா எப்படி கடன் வாங்கினாருன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கா இல்ல எதுக்கு வாங்கினாரு தெரியல, பெரிய கடனை வாங்கிட்டார். ஆனா கடன்லே அப்படி அந்த பிரஷர்ல மரிச்சு போயிட்டார் நினைக்கிறேன், மரிச்சு போயிட்டார். இப்ப அந்த மனைவியும் 2 பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. கடன்காரன் வரா, டேட்டு குறிச்சிட்டான், பிள்ளையை கூட்டிட்டு போறதுக்கு டேட்டை குறிச்சிட்டான். அன்னைக்கெல்லாம் அப்படிதான், கடன் கொடுக்க முடியலன்னா வீட்டுல இருக்க பொருள் எடுக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்க மனுஷர்கள் அடிமையிலா போயிட வேண்டியதான். இப்படிதான் அன்னைக்கு இருந்த சட்டம். இப்போ அந்த லேடிக்கு ஒரே ஒரு நாள் டைம் இருக்கு, நாளைக்கு விடிஞ்சா அவங்க வந்துருவாங்க. இப்போ எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போய் சொல்றா, அவர் நீதிமானா இருந்தாரு,
எப்படி கடன் பட்டார்னு தெரியல, ஆனா கடன்ல விழுந்துட்டார், அவர் மரிச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமே அவரை குறிச்சு. அப்படியாம்மா உன் கையில என்னமா இருக்கு? என் கையில ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரு வெறும் பாத்திரத்தை தான் வச்சிருக்கிறேங்க. வெறும் பாத்திரம் இருக்குல்ல, இன்னும் போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் எவ்வளவு வெறும் பாத்திரம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வாமா, வாங்கிட்டு வா போ. என்ன சொல்றீங்க? வெறும் பாத்திரத்தையா? போமா, நான் சொல்றது செய்யுமா, வெறும் பாத்திரத்தை வாங்குமா. நீ வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு உன் வீட்டுக்குள்ள போ, கதவை போட்டு வெறும் பாத்திரத்தோடு வை என்று சொன்னார். அதே போல அந்த கடன்காரர்கள் வருவதற்கு முன்பதாக அவள் வீட்டுக்குள்ள போனா, வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா வெறும் பாத்திரத்தையும் வாங்கினா. ஆனா அவங்களே நிறைய பாத்திரத்தை வச்சுட்டு எங்களுக்கே வெறும் பாத்திரம் இல்ல. நாங்க வீட்டுக்குள்ள நின்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அந்த வெறும் பாத்திரத்தை எல்லாவற்றையும் எண்ணெயினால் நிரப்பினார். தன் வாழ்நாள் முழுவதும் அந்த பஞ்ச காலத்திலே அந்த கடன்களை கொடுத்து முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவளை போஷித்து ஆச்சரியமாய் நடத்தினார். இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நீதிமான் மரிச்சு போய் கூட அவருடைய மனைவி ஆண்டவரால போஷிக்க முடியும்னா, இன்னைக்கு ஏன் உங்களை ஆண்டவர் போஷிக்க கூடாது? இந்த ஆண்டவர் ஏன் உங்களை நடத்தக்கூடாது? ஏன் உங்க தேவைகளை சந்திக்க கூடாது? ஒரு வருஷம் மிருகங்களுக்கும் நோவாவுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்திருக்கிறார். இவரை போல ஒரு ஆச்சரியமான தேவன் இந்த உலகத்துல இல்ல. இந்த சின்ன மூளைக்கு புரியாது, தேவனை சரியா புரிந்து கொள்வது அளவுக்கு இந்த மூளை இன்னும் பக்குவமாகல. நிறைய ஆண்டவரை கேள்வி கேட்கும், நிறைய ஆண்டவரை கொஸ்டின் பண்ணும், நிறைய முறுமுறுக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இந்த சின்ன மூளை ஆண்டவரை எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு வருட கால் 150 நாட்களுக்கு மேல மழை பெய்திருக்கிறது. வீட்டை விட்டு அந்த பேழை விட்டு வெளியில வர முடியாது. ஆனா ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், கர்த்தர் அவர்களை போஷித்தார். நீதிமானின் சந்ததி ஆண்டவர் பாதுகாப்பார், நீதிமானின் சந்ததி ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரே ஒரு அவங்களை பக்கத்துல தட்டி ஆசீர்வதிச்சிருங்களேன். உங்களை பாதுகாப்பார், உங்களை என்ன செய்வார்? போஷிப்பார். அல்லேலூயா. 150 நாட்கள் நல்ல மழை பெஞ்சு அப்புறம் ஒரு வருஷ காலம் நிறைவு பெற்ற கடைசி குறிப்பு வாசனம் முடிக்கலாம். வாசிங்கள் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியில் இருக்க எல்லாம் அழிந்து போய்விட்டது. வாசிங்கள் ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 5வது, இந்த முழு பூமி அழிந்து போய்விட்டது. இப்போ பேழைக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கார்கள், போஷிக்கப்பட்டிருக்காங்க. குறித்த நேரம் வந்தவுடனே கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் நோவா கூப்பிட்டு வெளியில வாப்பான்னு சொன்னார். வெளியில வராம் நோவா, வெளியில வராம் ஃபேமிலியோட அழகா. அப்படியே இவன் வரும்போது எல்லாம் திருப்பி மறுபடியும் எப்படிதான் வருது சொல்லுங்க? எப்படி வருது? வரிசையா வருது. நம்முடைய ஆண்டவர் வரிசைகளின் தேவன், மறந்துடக்கூடாது. அழகா நோவா வரார், முன்னாடி அவங்க மனைவி அப்படியே கையை பிடிச்சு வராங்க. அடுத்த மகன் வரார், மனைவி கையை பிடிச்சு வராங்க. அடுத்தது அவங்க ஒரு பிரைடல் மார்ச் நடக்குது. அழகா அப்படியே நடந்து வராங்க. பின்னாடி பார்த்தார், முதல்ல யார் வந்திருப்பா? யாருங்க வந்திருப்பா? மிருகத்துல பரவாயில்ல, கரெக்டா இருக்கு. காட்டுக்கு ராஜா அப்படி அவர் இறங்கி வரார். அப்படி வருஷ வரிசையா வெளியில வராங்க. தேவன் அவர்கள் வெளியில வந்த உடனே நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை இன்னைக்கு என்ன செய்யறேனா? ஆசீர்வதித்து பூமியை பலுகி பெருகி என்ன செய்யனா? நிரப்புங்கள். அப்ப நீதிமானின் சந்ததி, கடைசி ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன், அது ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. சொல்லுங்க, நீதிமானின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? சபிக்கப்பட்ட சந்ததி கிடையாது. They are a blessed generation. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. பாருங்க, வாயிலிருந்து வந்தவுடனே கர்த்தர் அவர்களை பார்த்தவன ஆசீர்வதித்தார். பாருங்க, நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க கிருபையை பெற்று நீங்கள் நீதிமானின் சந்ததியாக, நம்ம நீதிமானின் சந்ததியா இருப்போனா நம்முடைய குடும்பம் சாபத்துக்குள்ள போகாதுங்க. இன்னைக்கு நிறைய சந்ததிக்குள்ள சாபம் வந்துருச்சு. நிறைய சந்ததிக்குள்ள சாபங்கள் இருக்கு, தலைமுறை சாபங்கள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கிருபையா அந்த சாபம் வராதபடி காத்திருக்கிறார். இல்லனா ஏற்கனவே வந்த சாபம் கூட சிலுவையின் இரத்தத்தினால் அந்த சாபம் நம்மை விட்டு வெளியே போயிருக்கிறது. கர்த்தர் அந்த சிலுவையின் மூலமா என்ன செய்திருக்கிறார்னா ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். 5வது, ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. வாசிங்க 2 வசனத்தை வேகமா. நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீதிமானுடைய சிரசின் மேல். அப்ப நீதிமானுடைய தலை மேல என்ன இருக்கு? நீதிமானுடைய தலை மேல இருந்தா அவனுடைய பிள்ளைகள் மேல என்ன இருக்கும்? அவன் சந்ததி மேல என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 12:12 நீதிமான குறித்து என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கர் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். துன்மார்க்கர் துஷ்டருடைய வலையை விரும்புகிறார்கள். நீதிமானுடைய வேர் கனி. எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்னா
கனி கொடுக்கும் இந்த பூமியில் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமானின் சந்ததி தாங்க அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நாள் இருப்போம், அவ்வளவுதான். நம்ம டைம் நமக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல என்ன வைத்துட்டார். கடந்த நாட்கள்ல ஒரு மரண வீட்டுல கூட நான் சொன்னேன், அடக்க கல்லறையில் இருக்கும்போது நாங்க போதகர்களாக பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், நம்ம எல்லாருமே தேவன் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம எல்லாருமே வரிசையா தான் நிக்கிறோம். எல்லாருமே வரிசையில் நம்ம நிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு ஒரு டேட் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனால் நீங்க நல்லா கவனிக்கணும், எனக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன நான் விட்டு போகிற என்னுடைய பிள்ளைகளை சந்ததி, அந்த சந்ததி தான் அதுக்கப்புறம் அது தேவனுடைய சந்ததியா இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப 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 பாரத்தோடு உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு நான் இருந்தப்பா ஆண்டவருக்குள்ள போயிட்டப்பா, என் பிள்ளை எப்படி போயிட்டு போனா அவன் ஒரு கீழ்ப்படியாத முரட்டாட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு போவதுக்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. அவர்கள் அடங்காத பிள்ளைகளா இருப்பாங்கன்னா நீங்களும் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமா தேவ சமூகத்துல தான் போக முடியும். தேவ சமூகத்துல தான் கண்ணீர் சிந்த முடியும். ஆண்டவரே, நீர் எங்க சந்ததி எப்படி மாற்றுங்கனா கிருபை பெற்ற சந்ததியா மாற்றுங்க ஆண்டவரே. இரண்டாவது சந்ததி குறித்து என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மூன்றாவது சந்ததி குறித்து என்ன தாங்க, ஆலோசனை தாங்க. நான்காவது என் குடும்பத்தை, என் சந்ததியை பாதுகாத்து போஷிங்க ஆண்டவரே. ஐந்தாவது எங்க சந்ததி எப்பொழுதுமே எப்படி வைத்திருங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் சந்ததி. நீதிமானுக்கு கொஞ்சம் தான் இருக்குமா, ஆனா அந்த கொஞ்சமும் எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நீதிமானின் சந்ததிங்க உங்களை ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். இன்னைக்கு இந்த உலக துன்மார்க்கனுடைய வழிக்கு போகாத, ஆலோசனைக்கு போகாத ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு என் பேரு மட்டும் நீதிமான்னு வச்சுட்டு துன்மார்க்கனுடைய கிரியையில போயிருவனா அது எனக்கு ஒரு கால ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்றைக்கு ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரை நீதிமானின் சந்ததியாக இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள, நீதிமானின் சந்ததியாக வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, நீதிமானின் சந்ததியாக ஆலோசனை பெற்றுக்கொள்ள, நீதிமானின் சந்ததியாக பாதுகாப்பு பராமரிப்பை பெற்றுக்கொள்ள, நீதிமானின் சந்ததியாக ஆசீர்வாதம் பெற்று கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். பைபிள்ல ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீதிமானின் சந்ததி எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமை